to my heart. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. Flying high in the sky, fast as lightning, holding the cards close to my heart. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. Love it at this moment. Wanna fly so high. டொனாட்டோஸ வேண்டைன் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டான். அதனால அவனை மீட் எடுக்கிறதுக்கு நான் ரொம்பவே போராடி ஆகணும். அதுக்கு எனக்கு மத்தவங்களுடைய உதவி தேவை. அதனால எவனும் நானும் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், இருந்தாலும் நாங்க முயற்சி பண்ணோம். அந்த நேரத்துல எதிர்பார்க்காத நேரத்துல வேண்டைன் டொனாட்டோஸோட அங்க வந்துட்டான். நான் எதிர்பார்த்த மாதிரி ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதினாங்க. நாங்க அதுல பின் வாங்குறதுங்கிற கேள்விக்கே இடம் இல்ல. போய் அவனை தாக்கு மேன். கடைசியா நாங்க அந்த வேண்டைனை தோக்கடிச்சாச்சு. டொனாட்டோஸையும் நாங்க மீட்டு கொண்டு வந்தாச்சு. இப்ப எவனும் டொனாட்டோஸும் பழைய மாதிரி அண்ணன் தம்பிங்களா இருக்க போறாங்க. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு எவன். டீம் காப்ளினுடைய முடிவு. அப்படிதான் கேரியான். தொடர்ந்து தாக்குதல் பண்ண உன்னால முடியும். என்னால இதை நம்பவே முடியல. நீ கலக்கிட்ட கேரியான். இனிமே நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். அப்படிதான் கேரியான். இனிமே நம்ம எதிரிங்களை ஒன்னா சேர்ந்து பந்தாடலாம். பிராண்டன் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டான். கேரியான் மெகா ரிமோட் டார்க்னஸ் ரொம்ப ஜாக்கிரதையா அவன் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது யூஸ் பண்றவங்க டார்க்னஸ்ல மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. அற்புதமா செஞ்ச கேரியான். இப்ப என்ன பண்றது? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் நடக்க கூடாது. நீ தான் இருக்கிறதுலே சக்தி வாய்ந்தவன் கேரியான். நான் எதிர்பார்த்தது அப்படியே நடந்துருச்சு. கேரியான் தான் எப்பவும் சிறந்தவன். ஒரு பிராக்டிஸே தாராளமா போதும்னு நினைக்கிறேன். ஆமா போதும், ரொம்ப பிடிவாதமா இருக்காத. நான் நினைச்சேன் நம்ம சண்டை போடுறது மட்டும்தான் யோசிக்கிறான். ஒரு நிமிஷம் இரு டாபி, இங்க பாரு. நான் உனக்காக தான் இதை எடுத்துட்டு வந்தேன். என்ன கொஞ்சம் எடுத்து சாப்பிடு, உனக்கு பிடிக்கும்ல. இது எனக்காகவா? இந்தா, நீ என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறேடா. டாபி அட என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கும்? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நான் அப்புறமா இந்த சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் சுறுசுறுப்பா இருக்கீங்க. சண்டை போட தயாரா இருக்கீங்கல்ல? நாங்க எப்பவோ தயாரா இருக்கோம். சரி ஹெவன், விஷயத்த சொல்லு. அப்படின்னா டொனாட்டோஸ் எவனோட பிரதரா? இந்த மெக்கடமோஸுக்கும் பிரதர்ஸ் இருக்காங்களா என்ன? அப்போ சொந்தக்காரங்க யாராவது இருப்பாங்களா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் இத ஃபுல்லா ஒரு தடவை எக்ஸாமினேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். பேண்டன் பண்ண பிரெயின் வாஷ் நான் முறியடிச்சிட்டேன். டொனாட்டோஸ் இப்ப நார்மலா தான் இருக்கான். அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கலாம்ல? இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா இவன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
இன்னொரு விஷயம், கருப்பு கண்ணாடி பத்தி சில உண்மைகளை இவன் நம்மளுக்கு சொல்லலாம்ல. அப்பனா நம்ம இதை சந்தோஷமா கொண்டாடலான்னு சொல்றியா? ஆ? உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஒன்னும் அவ்வளவு சந்தோஷமா இல்ல. சாரி, எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. நான் ஒரு மாதிரியான நிலைமையில இருந்தேன். யோசிச்சு பார்த்தா கனவு உலகத்துல இருந்த மாதிரி. ஏய் இது பாரு, இதுல உன்னுடைய தப்பு எதுவுமே இல்லப்பா. உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அந்த கருப்பு கண்ணாடி தான். ஆமா, அவன் தான் என் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன். மெக்காடி மோஸ் கிட்ட இருந்து என்ன பிரிச்சு வச்சுட்டான். என்ன மன்னிச்சிருங்க. ஹே, அத நினைச்சு நீ கவலைப்படாத டொனாட்டோஸ். ஆமாமா, நீ கவலைப்படாத. நடந்ததுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. அப்படின்னா நான் மறந்துடு. அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. பாரு, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நீயும் சந்தோஷமா இரு. ஏவா, நான் நினைச்ச மாதிரி உன்னை திரும்ப கொண்டு வந்துட்டேன். எனக்கு பெருமையா இருக்கு. இல்ல, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். தீய சக்திகள் கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்திருக்க. ரொம்ப நன்றி எவன். டொனாட்டோஸ். எவனும் டொர்னாடோஸும் ஒன்னா சேர்ந்தத பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு. எவ்வளவோ போராடி கடைசியில நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்க. இது ரொம்ப அற்புதமான கதை. எனக்கு சந்தோஷத்துல அப்படியே டான்ஸ் ஆடலாம் போல இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் வாழ்த்துக்கள். இப்படி பண்ண என்ன? இது ரொம்ப அற்புதமான நாள். அத செலிப்ரேட் பண்ண என்ன? செலிப்ரேட்டா? டொனாட்டோஸ்க்கு வெல்கம் பார்ட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். வெல்கம் பார்ட்டி. அதுக்கு வாய்ப்பே இல்ல. பேண்டைன் தோத்துட்டாரா? ஜேசன் கிட்ட தோத்துட்டாரா? அது எப்படி நடக்கும்? வாய்ப்பே இல்ல. எனக்கு புரியல. டாபி, நீ போய் ஜேசனை தோக்கடிச்சிட்டு வா. அவன் கிட்ட இருக்கிற எல்லா மெக்காடி மோஸ் இங்க கொண்டு வா. ஒட்டுமொத்த அத்தனை மெக்காடி மோசம் கருப்பு கண்ணாடி முன்னாடி கொண்டு வா. வேண்டாம், தோத்துட்டான். இப்ப நான் உன்னதான் நம்பி இருக்கேன். ஓ, அவனை விட நீ பலசாலியா இருக்க. ஒரு சக்தி வாய்ந்த டைமா. நான் பலசாலியா? பேண்டைனை விடவா? யோசிக்க, உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான மெக்கானிக் இருக்கு. தேங்க்யூ கேரியான். டாபி, வா நம்ம கிளம்பலாம். டீம் காப்லைன்ஸ் கிளம்பலாம். ஓகே கிளம்பலாம். பிரமாதம், இவங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. ஏய் காம், நம்மள யாருக்கு அடையாளம் தெரியலல்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இது ரொம்ப ஜாலியான பயணமா இருந்தது. இந்த மாறு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நிஜமாவா? இது வரைக்கும் யாராவது உன்னை சந்திச்சு சந்தேகப்பட்டாங்களா சொல்லு. அதனால நீ எல்லாத்தையும் மறந்துரு. அப்படின்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அப்படிதானே? ஹே கெவின், அத இந்த பக்கம் கட்டு. ஓகே, ஒரு நிமிஷம். எந்த பக்கம் போகுதுன்னே தெரியலையே. தள்ளி போ. 1 2 1 2. ராயன் சீக்கிரமா செய். இது எப்படி இருக்கு நண்பர்களே? ஏய், நான் ஒரு பெரிய கலைஞர். எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. நல்ல அருமையான வடிவத்தை நாம இப்ப நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. இவனையும் டொனாட்டோஸையும் பல காலமா பிரிச்சு வச்சுட்டாங்க. இப்பதான் அவங்க ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எவன் இவ்வளவு சந்தோஷமா நான் பார்த்ததே இல்ல. சகோதரர்களாச்சு அப்படிதான் இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு கூடி சீக்கிரமே அந்த கருப்பு கண்ணாடியை தோக்கடிச்சு அவன் கிட்ட இருக்கிற மிச்சம் இருக்கிற மெக்காடி மோசம் நம்ம வாங்கி ஆகணும். சரியா சொன்ன. நாம அதை செஞ்சே ஆகணும். ஆனா இன்னைக்கு இதை கொண்டாடுவோம். ஓகே, சீக்கிரமா நம்ம அங்க போலாம். எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. நாங்க உங்க பார்ட்டியில கலந்துக்கலாம்ல. எங்களையும் பார்ட்டில சேர்த்துக்கோ. என்ன நீங்களா? டீம் காப்ளின் நம்பர் 1 நான் தான் டாபி. டீம் காப்ளின் நம்பர் 2 கியூட்டி பை டீனா. நாங்க 2 பேரும் கருப்பு கண்ணாடியை சேர்ந்தவங்க. டீம் காப்ளின். பா. யாரு? எங்க? கருப்பு கண்ணாடி மறுபடியும் வந்துட்டாங்களா என்ன? டேட்டோ, ஜாக்கிரதை. இந்த கொண்டாட்டம் ஆரம்பிக்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நம்ம இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல. அடேங்கப்பா, கேக் சூப்பரா இருக்கு. வாவ், சரி கேக்கா, அற்புதம். நான் இத கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாமா? யாரும் தொடக்கூடாது, எல்லாரும் வரட்டும்.
ஏற்கனவே சுவைச்சு பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கேக்ல யூஸ் பண்ணிருக்கிற கிரீம் ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. அருமையான தேர்வு. ஏன் இப்படி பண்ண? எதுக்காக இப்படி பண்ண? எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்காக ஒரு பார்ட்டியா? அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுவும் நினைக்காத. நம்ம நண்பர்கள் ஆசைப்படுறாங்க. சந்தோஷமா இரு. ஜேசன் எங்க போயிட்டான்? நீ இவ்ளோ லேட் பண்றான்? சரியா சொன்ன. திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக அவன் எவ்வளவு தூரம் போயிருக்கான்னு தெரியல. அவன் ஜேசன். அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. பேக் தூக்கிட்டு வர முடியாம எங்கயாவது விழுந்திருப்பான். நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். சீக்கிரமா வந்துடுறேன். என்ன நில்லு ராயன். அதுக்குள்ள எங்க போயிட்டான்? நல்ல வேளை தப்பிச்சு வந்துட்டேன். அட என்னாச்சு? நமக்கு கிடைச்ச நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். சரி ஓகே வா போய் ஜேசனை கண்டுபிடிப்போம். ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிட்டான். இதனது நீ பேண்டைன வேணா தோக்கடிச்சிருக்கலாம். ஆனா என்ன மோது தயாரா? தைரியம் இருந்தா என் கூட மோது. ஆமா, சண்டை போடு. இதை எல்லாத்தையுமே நம்ம நிறுத்திடலாம். என்ன இவன் இப்படி சொல்லிட்டான்? ஏற்கனவே நான் உங்க கூட பல தடவை சண்டை போட்டுட்டேன். திரும்ப திரும்ப உங்க கூட சண்டை போட எனக்கு விருப்பம் இல்ல. அதுவும் இல்லாம நீங்க கெட்டவங்கன்னு எனக்கு தோணல. நீ இப்ப என்னதான் சொல்ல வர சொல்லு. நீங்க அந்த கருப்பு கண்ணடியை விட்டுட்டு எங்க கூட வந்து சேர்ந்துருங்க. என்னது கருப்பு கண்ணாடியை விட்டுட்டு வரணுமா? நீ என்ன தேவையில்லாம உளறிட்டு இருக்க? ரொம்ப வேடிக்கையா இருக்கு. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அந்த கருப்பு கண்ணாடி ரொம்ப மோசமானவன். அவன் டொனாட்டோஸ பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க அண்ணன் கூடயே சண்டை போட வச்சான். அது மைண்ட கண்ட்ரோல் பண்ணும். அதனால என்ன நீ ரொம்ப பலசாலின்னு நினைக்கிறியா? பலசாலி ஆகணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். சரி வா நம்ம சண்டை போடலாம். சரி நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் ஜேசன். ராயன் ரொம்ப ஜாகிரதையா இரு. அவனோட மெக்கானிமோ பேரு கேரியான். அது ரொம்ப வித்தியாசமானது. அதுல தீய சக்தி இருக்கிற மாதிரியே இருக்கும். டாபி அவனை பாரு, அவனும் மாறிட்டான். மாறிட்டானா? என்ன பயமா இருக்கா? முடிஞ்சா வந்து மோதுங்க. சண்டே ஆரம்பிக்கலாமா? ரெண்டு பேரும் சேர்ந்து மோதலாமா? நீ என்ன சொன்ன? நானும் உன் கூட சேர்ந்து ஃபைட் பண்றேன் டாபி. அந்த ஐடியா கூட நல்ல ஐடியா தான். ரொம்ப நன்றி ஆண்ட்ரூ மேஜிஷியன். சரி ஆரம்பிக்கலாம். நம்ம சேர்ந்தே போராடுவோம். மெக்கானிமோ பவர். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். மெக்கானிமோ போ. அவங்கள விடாத. எல்லாரையும் அழிச்சிடு. மெக்கானிமோ பவர். அவங்கள விட்டு வைக்காத. கேரியான் மெக்காடமோ போ.
சண்டே ஆரம்பிக்கலாமா? அதையும் பாத்துடலாம். ஜம்ப் அட்டாக். அதிரடி தாக்குதலுக்கு தயாராரு. தொடர்ந்து தாக்க தயாராரு. மொத்தமா அழிச்சிடு. இவங்க வேடிக்கையா பண்றாங்க. இப்ப பாருங்க என் விளையாட்ட அடிச்சு தம்சப் பண்ண. ஜாக்கிரதை கிராங்க். நீங்க 2 பேருமே ரொம்ப பலவீனமா இருக்கீங்க. டாபி நீ ரொம்ப அருமையா விளையாடுன. இப்ப இது என்னோட முறை. சீரலின் சக்தியை நான் பயன்படுத்த போறேன். அப்படிதான் போங்க. கொஞ்சம் பொறுமையாரு. உன்னால முடியும் கேரியான். ஒரே நேரத்துல எல்லாரையும் தாக்குதல் பண்ண. networkpenalty.blogspot.in மொத்தமா அவங்களை அழிச்சிடு. நான் இப்ப எதையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன். கேரியன் அவன் டீம்மேட்டை அட்டாக் பண்ணிட்டான். அது விழுந்துடுச்சு. உனக்கு என்னாச்சு டாபி? நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வாய மூடிட்டு அமைதியாரு. என் விஷயத்திலேயும் கேரியான் விஷயத்திலேயும் தலையிடாத. இது எங்களோட சொந்த சண்டை. டாபி இதுக்கு மேல இவங்களை விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. ஆமா, இதோட இவங்க கதையை முடிச்சிட வேண்டியதுதான். அவனுக்கு பாடத்தை கத்துக்கொடு மியூரஸ். போ போய் தாக்கு. உனக்கு நல்ல தைரியம் இருந்தா எப்படி பண்ணுவ? இந்த தப்பா கணக்கு பண்ணிட்டல, இப்ப என்ன பண்ணுவ? அப்படிதான். ஐஸ் பிளேட் சார்ஜ். தொடர்ந்து தாக்கு. அப்படிதான். போட்டு தாக்கு. எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? எனக்கு அதான் புரியல. என்னால நம்பவே முடியல. நீ ரொம்ப அற்புதமான வேலை பண்ணிருக்க. பிராண்டைனை விட நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் சொல்லிருக்காங்க. ஏன்னா இப்ப நான் தான் எல்லாரை விட சக்தி வாய்ந்தவன். இந்த உலகத்திலேயே நான் தான் சக்தி வாய்ந்தவன். திடீர்னு இவனுக்கு என்னாச்சு? டாபி உனக்கு என்னாச்சு? அடுத்து என்ன நடக்குதுன்னு பாரு. இப்ப நம்மளுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம 2 பேரும் சக்தியும் சேர்க்கணும். நம்ம பலத்தை ஒண்ணு சேர்க்கணும். நான் ரெடி. இறுதி தாக்குதல். மின்னல் வேகம் தாக்குதல் பண்ணு. மேக்னஸ் பவர். இறுதி கட்ட தாக்குதல். ஆக்ரோஷமான தாக்குதலுக்கு தயாராகு. போய் அடிச்சு துவம்சம் பண்ணு. இறுதி தாக்குதல். எந்த தாக்குதல் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராயிரு. நீ நல்லதான இருக்கா? ஆமா, ரொம்ப நன்றி.
தொடர் தாக்குதல் பண்ணு கேரியான். அவங்கள இருந்த இடம் தெரியாம அழிச்சிட. டாபி அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி நடக்க கூடாது. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். ஹேண்டல் மேஜிஷியன், தயவு செஞ்சு டாபியை போய் தடுத்து நிறுத்து. சரி, சீக்கிரமா பண்ணு. அந்த பொறுப்பை என்கிட்ட விடு. இறுதி கட்ட தாக்குதல். அவனை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரு. உன்னால முடியும். நினைச்சு பார்த்ததை விட இது பயங்கரமா இருக்கே. ஆனாலும் நம்ம பின்வாங்க கூடாது. கேரியான், அவங்கள அழிச்சிட. தயவு செஞ்சு டாபி எல்லாத்தையும் நிறுத்திடு. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆமா, அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். ஏதாவது தப்பா நடந்துருச்சா என்ன? இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. எனக்கும் அப்படிதான். வானிலை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான், இந்த சண்டை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஆண்ட்ரோ மெஜிஷியனுடைய தாக்குதல் இந்த சண்டையை முடிச்சிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா அது நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்கு. டாபி, என்ன மன்னிச்சிடு. அது ஏன்னா டாபி தள்ளி நில்ல. ஆனா டாபி என் வழிக்கு வராதன்னு சொன்னல. அந்த ஒரே அடியில இந்த சண்டையில நான் ஜெயிச்சிருப்பேன். ஆனா உன்னால நீ பண்றதுல ரொம்ப தப்பு. வாயை மூடிட்டு சும்மா இரு. இந்த நிமிஷத்துல இருந்து நீ யாருன்னு எனக்கு தெரியாது. இனிமே நம்ம 2 பேரும் சந்திக்கவே மாட்டோம். டாபி, நில்லு டாபி. என்ன தனியா விட்டுட்டு போகாத. டாபி. ராம்ராஜ் Networkchemistry.blogspot.im. What can I do to bring Dobby back to his old self? What's that? Juliet was taken by Black Mirror? Please save my brother. You want me to believe in Black Mirror? She could be brainwashed as well. It's not like that. What I mean... Every truth that lie is told by the eyes. But one's tears mask the eyes. Only my compound eyes can tell the truth. Next on Turning Mechard, Dana's decision. Mechanimal, go!